ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இன்றைக்கி சூப்பராக சாஃப்டான ஒரு சப்பாத்தி கூட ஹோம் மேடு சன்னா ரெசிபி. அது என்னங்க ஹோம் மேடு சன்னா அப்படின்னு கேட்குறீங்களா? எந்த விதமான அந்த சோலை மசாலா, சன்னா மசாலா, கரம் மசாலான்லாம் கடையில் விற்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திடீர்னு பசங்க அம்மா சன்னா பண்ணி தரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எந்த விதமான முன்னேற்பாடோடு இருக்கவே மாட்டோம். ஆனால் நம்மளால் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக சன்னா ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக செய்ய முடியும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசிலுங்க. ஹையில் வந்து 3 விசில் விட்டுருக்கேன் சன்னாவை, லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில், மொத்தம் 5 விசில் கிட்ட குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஈவினிங் சன்னா மசாலா பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்னிங் ஊற போட்டால் போகிறோம். சன்னாவை அந்த அளவுக்கு ஊறினா போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃப் பாயில் வதக்க போகிறோம். ஒரு அரை பங்கு வதக்கி ஆற வச்சு அரைக்க போகிறோம். இந்த மாதிரி சன்னா செஞ்சு பாருங்களேன். நீங்கள் ஹோட்டலில் போய் சன்னா வாங்கி கொடுங்க, ஹோட்டலில் வந்து சன்னா ரெசிபி சாப்பிடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வதக்கிறதுக்கு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டு பற்கள் ஒரு 8லேருந்து 10 பல் போட்டிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. இது ஒரு 1/4 பங்கு நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், இது வதக்கி அரைக்க தானே போகிறோம் அப்படின்னு நான் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போகிறோம். ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கிட்டுருக்க வேண்டாம். இந்த வெங்காயத்தில் எண்ணெய் வந்து கோட் ஆகட்டும், ஒரு லேசான ஷைனிங் வரும் பாருங்கள், வெங்காயம் ஷைனிங்காக மினுங்கும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி எடுத்து சுமாராக தான் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. இதையும் போட்டு தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும். தக்காளியில் இருக்கிற தண்ணி சத்துலாம் வெளியில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கணும். தோல் தக்காளி எல்லாமே சாஃப்டாக குக் பண்ணுங்கள், அந்த அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கி அதை வந்து ஆற வைக்க போகிறோம். இப்போ நான் போடுறது ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி, நல்லா கோபுரமாக 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கலர் கொடுக்குற காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு கலர் கொடுக்கறதுக்கு, காரம் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் தனியா பொடி இருக்குது, மிளகாய் இருக்குது, பருப்பு வகை எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த சாம்பார் பொடியில். அதனால் இதை போட்டு சன்னா செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி மெத்தடில் தான் நீங்களும் செய்வீங்க. இப்போ இந்த மிளகா பொடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பேபி பொட்டேட்டோ ஒரு 3 போட்டு அந்த சன்னாவோட நான் வேக வச்சு வச்சுருக்கேன். சன்னாவை நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகா, திருப்பி ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளவு தான் நான் இதுக்கு தாளிக்கிற மசாலா சாமான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். ஹோட்டலில் சாப்பிட்ற சன்னாவெல்லாம் நம்மக்கிட்ட என்னங்க பண்ணோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப எண்ணெய் கிடையாது, ரொம்ப மசாலா நெடி கிடையாது. சோலை மசாலாவோ அல்லது சன்னா மசாலாவோ அல்லது கரம் மசாலாவோ நான் எதுவுமே போடலை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இப்போ ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு பிரியாணி இலை அதில் போட்டிருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை, இதாங்க இதில் இருக்கிற மசாலா வாசனை. ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாயாக இருந்தால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி சேருங்க. இது எல்லாமே நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிடும்போது கமகமன்னு வாசனையாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குனிங்கனாலே ஒரு தனி வாசனை, ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த அரைச்ச விழுதை இப்போ இந்த எண்ணெயில் கொட்டி நம்ம நல்லா சுருளாக வதக்க போகிறோம். இந்த தாளிப்பு சாமான்கள் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து வதக்கி ஆற வச்சு அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி இதில் விட்டுருங்க. இப்போ மிக்சியை நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பின்னாடியே நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற சன்னா, ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 1, எங்கிட்ட குட்டி குட்டியாக பேபி பொட்டேட்டோ இருக்குங்கிறதுனால ஒரு 3 போட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன்.
இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கையால் மசிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் சன்னாக்கு திக்னஸ் கொடுக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, அப்புறம் இடியாப்பம், தோசை, இட்லி, அப்புறம் நானு, ஃபுல்கான்னு எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு குழம்பு கரண்டி சன்னா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நல்லா மசிச்சு நம்ம தண்ணி விட்டு கரைச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம சன்னா சூப்பராக திக்காயிடும். இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி சன்னா மட்டும் நீங்கள் போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதை ஒரு கனமான கரண்டியால் நல்லா மசிச்சுட்டு அதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணோம்னா சன்னாவை சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சன்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் சன்னாவில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அந்த கிரேவி வதக்கும் போதும் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ இந்த சன்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கரண்டியால் இந்த சன்னாவை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு அடி அடித்து கூட சேர்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்ணியும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நான் லூஸாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஆறின பிறகு சூப்பராக திக்காகி வந்துடும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மீடியமான அனலில் கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்கள் சன்னா. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு அவசரத்துக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஜம்முன்னு ஒரு சன்னா மசாலா ரெசிபி உடனே நீங்கள் செஞ்சிடலாம். எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோசை கூட, ஃபுல்கா கூட, இடியாப்பம் கூட, நான் கூட, ரைஸ் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க. வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.